அரண்மனை 4 படம் ரொம்ப நல்லாயிருக்கு. அன்பே சிவனுக்கு அப்புறம் கிளாமர் இல்லாமல் சுந்தர்சி வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். இந்த 4 சீரீஸில் இது பெஸ்ட்டு. அரண்மனை 4 தான் பெஸ்ட்டு. தமன்னா செம்மையாக அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. செகண்ட் ஹாஃப்லாம் வந்து ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டாக, ரொம்ப சென்டிமெண்ட்டாக, ரொம்ப அருமையான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. கிளைமேக்ஸில் வர சாங், அதுக்கு ஒரு 2 90s ஹீரோயின் வராங்க, அவங்க டான்ஸு, அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் இருக்க ஆக்ஷன் சீக்வன்ஸு, அதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் லாங்காக ஒரு காமெடி சீன் வரும். அது எல்லாமே சூப்பராக இருக்குது படத்தில். மொத்தத்தில் இந்த சம்மருக்கு ஃபேமிலியோடு வந்து தாராளமாக கேட்கலாம். அரண்மனை 4 ரொம்பவே நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அரண்மனை ஃப்ரான்ச்சைஸில் அரண்மனை கண்ணுக்கு அப்புறம் ப்ராப்பரான ஒரு ஹாரர் மூவி நான் நினைக்கிறேன். ரொம்ப என்கேஜிங்காக என்டர்டெய்னிங்காகவும் இருந்தது. பயப்படவும் வச்சுது, சிரிக்கவும் வச்சுது. இதெல்லாம் சாங்ஸ் எல்லாம் எப்படி சார் இருக்குது? சாங்ஸ் ஓகேவாக இருந்தது. பிஜிஎம் நல்லா இருந்தது. ஒரு ஹாரர் படத்துக்கு ஒரு பிஜிஎம் தான். பட் சாங்ஸ் எல்லாம் பெருசாக ஹிப்ஹாப் தமிழ்நாட்டை எதிர்பார்த்தோம். பட் அந்த அளவுக்கு பெருசாக ஒர்க் ஆகலை. பட் பிஜிஎம் நல்லா பண்ணியிருந்தாரு. ஹீரோ நடிப்பு சுந்தர்சி அவர் வந்து படம் ஃபுல்லாக அவர் ஷோட்டில் தான் ட்ராவல் பண்ணுறது. நல்லா நடிச்சிருக்காரு. எமோஷனலாகவும் சரி, பயமாக ரொம்ப ஹீரோயிசம்லாம் காட்டாமல் ப்ராப்பரான ஒரு ஹீரோக்கான அந்த கேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காரு. தமன்னாவுமே பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எமோஷனலாக பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. இது ஃபேமிலியோட வந்து பார்க்கலாமா? பார்க்கலாம், குழந்தைங்களோட பார்க்கலாம். பெருசாக டபுள் மீனிங் டயலாக் இல்லை, ரொம்ப பெருசாக கிளாமர் இல்லை, ஒரு சில சீன்ஸை தாண்டி. மற்றபடி ஃபேமிலியோட வந்து என்ஜாய். அரண்மனை 4 பார்த்துட்டு வரேன். உண்மையிலே போர் அடிக்குது படம். எப்படின்னா நம்ம அரைச்ச மாதிரி தான் அரைச்சிட்டு இருக்காங்க, பெருசாக இல்லை. நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போனால் ருசியாக இருக்குன்னு போவோம், அந்த ஹோட்டலில் ருசியாக இருக்குது. அந்த டைம் நம்ம பசிக்குமா என்ன பண்ணுவோம், அட போடா ருசியே என்ன பசிதான் சாப்பிடலாம். அந்த மாதிரி டைம் பாஸ் பண்ணால் வந்து பார்க்கலாம். பெருசாக ஒன்றும் சொல்லிக்கிறளவும் இல்லையா. ஃபேமிலியோட வந்து பார்க்க முடியும். ஃபேமிலியோட கண்டிப்பாக ஃபேமிலிக்கெல்லாம் பிடிக்கும், கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. சிஜி இருக்கலாம் என்ன நம்மளாம் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்துட்டே திரும்ப பார்க்கமான ஒரு மைண்ட் செட்டு தான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம 1, 2, 3 பார்த்துருப்போம் சில விஷயங்கள் அவங்களோட படத்தில். திரும்ப நாளைக்கு அதே தான் ரிப்பீட் ஆகிற மாதிரியே இருக்குது. மற்றபடி வேறு ஒன்றுமே போகிறதில்ல. பார்க்கலாம்.